அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழி புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆங்கிலத்தில் the name of the Lord is a strong tower, the righteous run to it and are safe. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதியின் பாதைகளை நடக்கிற பொழுது, கர்த்தருக்கு பயந்து நீதியின் கிரியைகளை செய்கிற பொழுது, கர்த்தர் நம்மை இலவசமாய் கிருபையினாலே கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து நீதிமானாய் ஆக்கினார் அல்லவா? அந்த நீதிமான் என்ற ஸ்தானத்தை ஒவ்வொரு நாளும் நாம் காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க, உத்தமத்தில் வாழ ஒப்புக் கொடுக்கிற பொழுது, கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபித்து உண்மை உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் வாழ்கிற பொழுது, நீதியின் கிரியைகளை செய்கிற பொழுது, நீதிமானாய் நடக்கிற பொழுது, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. The name of the Lord is a strong tower where the righteous run to it and is safe. நமக்கு ஒரு பாதுகாப்பு அங்கே தான் இருக்கிறது. ஸோ கர்த்தர் நாமம் என் புகலிடமே என்ற ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். அந்த பாடலை பாடுகிறப்ப பாருங்கள், அநேக விதமான ஆசீர்வாதங்களை, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாம் சொல்லி அதில் பாடுவோம். ஆனால் நாம் நீதிமான்களாய் நடக்கிற பொழுது, நீதியின் காரியங்களை நடப்பிக்கிற பொழுது, நீதியின் பாதையிலே நடக்கிற பொழுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. கர்த்தர் நாமம் நம்மை ரட்சிக்கிற நாமம், நம்மை காக்கிற நாமம், நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம், நம்மை பாதுகாக்கிற நாமம். எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது பாருங்கள். யெகோவா ஈரே என்று சொல்கிறோம், யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம், யெகோவா ஷாலோம் என்று சொல்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறோம். சுகமளிக்கிறவர், சமாதானம் அளிக்கிறவர், அவர் நம்மை எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்கிறவர். ஹி இஸ் த ப்ரொவைடர். எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்கிறவர், சகலத்தையும் செய்ய சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தில் நாம் நடக்கிற பொழுது, காரியங்களை செய்கிற பொழுது, கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இடத்திலே நம்மை வைத்திருக்கிறதை நாம் உணர முடியும். அந்த பலத்த துருகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. உலக பிரகாரமான இந்த காரியங்களை எதுவும் சேதப்படுத்தாது. பாருங்கள், மழை, வெள்ளம், புயல், காற்று, இன்னும் பரவி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் நோய்கள், இப்படிப்பட்டவைகள், இன்னும் துஷ்டர்களால், சத்துருக்களால் வரக்கூடிய சோதனைகள், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறோம், பலத்த துருகத்துக்குள்ளே இருக்கிறோம். பாருங்கள், பாதுகாப்பான கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறோம். இயேசு என்ற பெயரில் நீங்கள் பார்க்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தமது ஜனங்களின் பாவங்களை நாம் ரட்சிக்கிறவர். பாருங்கள், ரட்சிக்கிற தேவனுடைய நாமத்தில், அவருடைய ஷெல்டரில் நாம் இருக்கிற பொழுது நாம் தினம் தினம் ரட்சிப்பின் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். அதுபோலவே இம்மானுவேல் என்று பெயர் பாருங்கள், கடவுள் நம்மோடு எப்பொழுது இருக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, மெசியா, தேவனுடைய குமாரன், பல காரியங்களை பார்க்கிறோம் பாருங்கள். இந்த நாமங்கள் எல்லாம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பது மாத்திரமில்லாமல் அநேக விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். He will be safe, he will be protected, he will be leading a healthy life, he will be having a wealthy life, everything is safe for him. எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த விதமான பாதுகாப்பு இன்றைக்கு உங்களுக்கு தேவையா? கர்த்தர் நாமத்திலே ஓடி வாருங்கள், கர்த்தர் நாமத்திலே கொடிபிடியுங்கள், கர்த்தர் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் பலத்த துருகத்துக்குள்ளே சகலவிதமான பாதுகாப்பலோடு சுகமாய் சந்தோஷமாய் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ முடியும். வாழும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஒப்புக் கொடுப்பீர்களா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில், இந்த காலை வேளையில் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடந்து, நீதியின் காரியங்களை நடப்பித்து, ஆண்டவரே, நீதிமானாய் நாங்கள் ஆண்டவரை எழுந்து நின்று உம்முடைய நாமத்திலே கொடியேற்றி
உடைய பலத்த துருவத்திற்குள் ஆண்டவரே பாதுகாப்பாய் சுகமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.